சாஃப்ட்வேர் ப்ராசஸ்னா என்ன? ஏதாவது ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம செய்யக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். நான் ஏர்போர்ட் போகணும் அப்படின்றது என்னோட அப்ஜெக்டிவ்னா, என்னோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்பணும், அதுக்கப்புறம் ஒரு கேப் புக் பண்ணணும், அங்கேருந்து வந்து ஏர்போர்ட் போகணும், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆக்ஷன் என்கம்பஸஸ் அ செட் ஆஃப் டாஸ்க்ஸ் தட் ப்ரொடியூஸ் அ மேஜர் ப்ராடக்ட். நான் சொன்ன இந்த கம்ப்ளீட் மேப் வந்து ஆக்டிவிட்டின்னு எடுத்துக்கோங்களேன். ஆக்ஷன்ன்றது வந்து ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து கிளம்புறது, அதுக்கப்புறம் ஒரு கேப் எடுத்து இது பண்ணுறது. ஸோ ஒரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு என்னென்ன ஆக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வரும். டாஸ்க்குன்றது வீட்டிலேருந்து வெளில வர்றது ஃபஸ்ட்டு டாஸ்க், அங்கேருந்து கேபை பிடிக்கிறது செகண்ட் டாஸ்க், ஒரு ஆட்டோ பிடிக்கிறது எடுத்துக்கோங்க, இல்லைனா கேப் புக் பண்ணுறதுன்னு எடுத்துக்கோங்க, அங்கேருந்து ட்ராவல் பண்ணுறது மூணாவது டாஸ்க். அப்போ ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம பண்ணுற ஆக்ஷன் என்னவாக இருக்கும்னா, இப்போது ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து வெளில வரக்குள்ள நம்ம லக்கேஜோடு வெளில வருவோம், அது வந்து ஒரு ஆக்ஷன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கேபில் ஏறுறது, இல்லை ஆட்டோவில் ஏறுறது, அந்த மாதிரி. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ப்ராசஸ்ன்றது அந்த ஆக்டிவிட்டி, ஆக்ஷன், டாஸ்க் இதெல்லாம் கலந்து தான் இருக்கிறது. முதல்ல ஒரு சாஃப்ட்வேர் பண்ணுறப்ப ஒரு ஜென்ரிக் ப்ராசஸ் மாடல், எந்த சாஃப்ட்வேர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த 5 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன். உங்கள் பர்டிகுலர் கஸ்டமர் கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்குறீங்க. கேட்டுட்டு இதை நம்ம யூஷுவல் டேர்ம்ஸை சொன்னால் ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன தான் நீங்கள் செய்ய விருப்பப்படுறீங்க அப்படின்றத, நாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்கன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதா இந்த கம்யூனிகேஷன். பிளானிங்ன்றது என்னென்னா, நீங்கள் இதை தான் கேட்டிருக்கீங்க, இதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது, இதுக்கு இவ்வளோ காசு ஆகும், இதுக்கு வந்து நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோன்றதை பற்றி ஒரு சின்ன பிளான். எப்படி ஒரு கம்யூனிகேஷன்ன்றது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டர் இல்லைனா ஒரு இன்ஜினியர் வந்து வீடு கட்டுறதுக்காக நம்ம இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறோன்னா, அந்த இடத்த வந்து நம்ம இன்ஜினியர் உட்காந்துட்டு பேசுகிறாருல, உங்கள் வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் வேணும்னு கேட்குறத கம்யூனிகேஷன் எடுத்துக்கோங்க. பிளானிங்ன்றது எப்படி எடுத்துக்கலான்னா, அவர் வந்து நாம் கேட்ட இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பல்காக ஒரு எஸ்டிமேட் போட்டு இவ்வளோ லட்சம் ஆகும்னு சொல்கிறாருல, அது வந்து பிளானிங். மாடலிங்ன்றது என்னென்னா, அவர் போடுற அந்த வீட்டோட சார்ட். ஸோ இந்த இடத்த நீங்கள் சாஃப்ட்வேரோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப கம்ப்ளீட்டாக அந்த ரெக்குவயர்மெண்டெல்லாம் கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு டிசைன். கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது ஆக்சுவல் வீடு கட்டுற ப்ராசஸ். ஸோ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோடு எழுதுகிற இடம் இதுதான். ஸோ கோடு எழுதுறதோடு இங்கே நிற்காது, டெஸ்டிங்கும் சேர்ந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணும், என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொசீஜரலில் பண்ணலாமா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் பண்ணலாமா, எல்லா டிசிஷனையும் எடுத்துகிட்டு தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் கை வைப்போம். டிப்ளாய்மெண்ட்ன்றது எப்படின்னா, ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சொன்னால் நாமெல்லாம் சேர்ந்து குடி போகிறது தான் வந்து டிப்ளாய்மெண்ட்டு. ஒரு சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து நம்மளுடைய டெஸ்டினேஷனில் எப்படி இன்ஸ்டால் ஆகி ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இஸ் ஒன்லி அபவுட் சாஃப்ட்வேர். ஏன்னா அன்றைக்கி வந்து வெப் வந்து ஒரு பெரிய லெவல்லலாம் இல்லை. ஸோ வெப் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் வெப்சைட்ஸ் இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஆனால் இந்த டிப்ளாய்மெண்ட்டுன்றது இவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னா, ஒரு கஸ்டமரோட ஆஃபீஸில் வந்து அவங்களோட சிஸ்டத்தில் வந்து அதை டிப்ளாய் பண்ணிட்டு போகிறது, அதாவது இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிறது மாதிரி எடுத்துப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கா, அவங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து அதை டிப்ளாய் பண்ணிவிட்டு நல்லா ஓடுதா செக் பண்ண, அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு போகிறது, அதுதான் டிப்ளாய்மெண்ட். இன்றைக்கி சினாரியோ அப்படி கிடையாது. அமேசான் இந்த மாதிரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற ஒரு ப்ராடக்ட்டுக்கு அது என்ன சர்வராக இன்ஸ்டால் பண்ணி, இட்ஸ் நாட் ஸோ, இட்ஸ் அ வெப் பேஸ்ட் டிப்ளாய்மெண்ட்டுன்னு நமக்கே நல்லா தெரியும். ஸோ இன்றைக்கி இந்த கான்டெக்ட் மாறதுனால உங்களோட லேட்டஸ்ட் எடிஷன் ஆஃப் புக்ஸில் மொபைல் ஆப்ஸ்க்கு என்ன பண்ணுறது, வெப் அப்ளிகேஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தனியாக அவங்க சாப்டர் போட்டே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே டிப்ளாய்மெண்ட்ன்றதை வந்து நம்ம இன் ஜென்ரலாக பார்க்கணுன்னா, இட் இஸ் ஜஸ்ட் டெலிவரிங் த ப்ராடக்ட் டு த கஸ்டமர். அப்புறம் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு அவங்ககிட்ட வந்து ஃபீட்பேக் எடுக்கிறது. அதே போல் டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து சில கரெக்ஷன்ஸ் சொன்னாங்கன்னா அதையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு வெளியில் வர்றது தான் வந்து இந்த ஃபேஸ். இப்போ இதில் வந்து அந்த புக்கில் இருந்த ஒரு பார்ட் இது. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு இப்போ இதை ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அம்ப்ரெல்லா ஆக்டிவிட்டீஸ் இப்படி எடுத்து போடுறாங்க. இப்போ இந்த அம்ப்ரெல்லா ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் டெவலப்மெண்ட்டுன்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த டெவலப்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆக்ஷன் பண்ணுங்கள், அப்புறம் அந்த ஆக்ஷன் பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஒர்க் டாஸ்க், ஒர்க் ப்ராடக்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ் பாயிண்ட், ப்ராஜெக்ட் மைல்ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. மைல்ஸ்டோன்னா இப்போ இங்கேருந்து நான் வந்து ஏர்போர்ட் போகிறது என்னோடய ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன்னு வச்சுக்கோங்க. ஏர்போர்ட்லேருந்து அந்த ஃப்ளைட் ட்ராவல்லேருந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு போகிறது என்னோடய செகண்ட் மைல்ஸ்டோன். அந்த 2வது ஏர்போர்ட்லேருந்து என்னோடய டெஸ்டினேஷன் போகிறது என்னோடய 3rd மைல்ஸ்டோன்.
அப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரீச் ஏர்போர்ட், செகண்ட் வந்துட்டு ரீச் த அதர் ஏர்போர்ட், தேர்ட் ஒன் வந்துட்டு ரீச் யுவர் டெஸ்டினேஷன். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸாக நீங்கள் எடுத்து பிரிச்சுக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரேம் ஒர்க்குன்றது எப்படின்னா எப்படி இதை டெவலப் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு வேவாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அதை டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் உள்ளே இருக்கும். இதை ஏன் அவங்க ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம், பிளான் பண்ணுறோம், மாடல் பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், டிப்ளாய் பண்ணுறோம், எங்கேயும் எந்த டிஸ்டர்பன்ஸில் ஒரு லீனியராக போகுதா, இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து கம்யூனிகேட் பண்ணுறோம், பிளான் பண்ணுறப்பவே வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னொடனே அவங்கக்கிட்ட திருப்பி போய் கம்யூனிகேட் பண்ணுறோம். அந்த கம்யூனிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி பிளானிங் ஓகே ஆகுது. பிளானிங் ஓகே ஆனோடனே மாடல் பண்ணுறப்ப எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும், இது மாதிரி வேணும், அது மாதிரி வேணும், அந்த இடத்துல ஒரு இட்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து கம்யூனிகேஷன் வருது தெரியுமா, இந்த பார்ட் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு பார்ட்டை கட்டிட்டீங்க ஒரு வீட்டில், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த செவுத்தை இடிச்சிட்டு எனக்கு வேறு மாதிரி கட்டுன்றது தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து அந்த கம்யூனிகேஷனுக்கு வர பார்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷனரி ப்ராசஸ். எவல்யூஷனரின்றது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் இட்ரேட் பண்ணாமல் இந்த ப்ராசஸை திருப்பி செய்கிறது. அப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணுவோன்னா, ஒரு 3 மாடி பில்டிங் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர், அது ஒரு எவல்யூஷன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அது செகண்ட் எவல்யூஷன். அப்புறம் செகண்ட் ஃப்ளோர், அது ஒரு எவல்யூஷன். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேரலல் ப்ராசஸ். ஸோ இது வந்து எப்படின்னா, கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நீங்கள் அதுக்கான பிளானை போட்டுக்கிட்டே வரணும். அப்புறம் நீங்கள் போட்ட பிளானும் கம்யூனிகேட் பண்ணுறதையும் வச்சு சேர்ந்து மாடலிங்கில் கொடுக்குறது. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வீடு கட்டுறதுக்கு வரும். ஏன்னா நாம் ஒரு ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருப்போம், இன்ஜினியர் ஒரு பிளான் போட்டு கொடுத்துருப்பார், ரெண்டுத்தையும் வச்சு தான் மாடலிங் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே கம்யூனிகேஷன் பார்ட் தான் ஆக்சுவலாக வந்து மெயின் பார்ட் ஆஃப் எனி டெவலப்மெண்ட் வச்சுக்கோங்களேன், பீட் சாஃப்ட்வேர் எனி திங். அந்த கம்யூனிகேஷன் பார்ட் வந்து கரெக்டாக நடக்காதும் நம்ம யார்கிட்ட வேலையை ஒப்படைக்கிறோமோ அவங்கக்கிட்ட இருக்கும். ஏன்னா எவ்ரிபடி வில் பிளான் அண்ட் எவ்ரிபடி வில் மாடல். ஆனால் கம்யூனிகேஷன்லேருந்து கொடுத்த டேட்டாவை கரெக்டாக பிளான் பண்ணாங்களா, மாடல் பண்ணாங்களான்றது தான் பிக் கொஸ்டின் மார்க் இன் எனி ஃபீல்ட், நாட் ஓன்லி ரெஸ்ட்ரிக்டட் டு சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து பேரலல் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒரே டைம்லேயே நடந்து ஸோ டைம் மிச்சம் பண்ணுறது அந்த மாதிரி எடுத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கு கீழே வருது. அடுத்து இதில் இன்னொரு டேர்ம் இருக்குது, டாஸ்க் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ப்ராஜெக்டில் இருக்க டாஸ்க் செட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் போய் மீட் பண்ணிவிட்டு என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க எங்ககிட்ட இருந்து அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஃபீச்சரெல்லாம் லிஸ்ட் பண்ணி நம்மளோட டாஸ்க் செட் இதுதான் அப்படின்றது நமக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். ப்ராசஸ் பேட்டர்ன்ன்றது எப்படின்னா, ஏற்கனவே செஞ்ச சில ஒர்க்ஸில் வந்துட்டு சில ஸ்டெப்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம்ல, அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்லேயும் நம்ம எடுத்து அடாப்ட் பண்ணலாமான்னு கேட்டால் அதை தான் வந்து நம்ம பேட்டர்ன்னு சொல்லுவோம். A group of proven steps that complete a specific task. அப்போ இதில் 3 விதமான பேட்டர்ன் உள்ள வருது ப்ராசஸ் பேட்டர்ன்ஸில். இது டோட்டலாக வித் த ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டியில் இருக்கப்போ அது ஸ்டேஜுன்னு சொல்லுவோம். ஒரு ஆக்ஷன் இல்லைனா டாஸ்க்குன்னு வரப்போ அதை டாஸ்க்குன்னு சொல்லுவோம். ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க் ஆக்டிவிட்டீஸை ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செட்டு ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ஃபேஸ்ன்னு எடுத்துக்கலாம். சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ இது ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இதுக்கு வரேன் அப்படின்றது. அடுத்து இதை டாஸ்க் செட்டுன்றது இந்த பார்ட்டை மட்டும் நம்ம டாஸ்க்குக்கு சொல்லிக்கலாம். அப்புறம் ஸ்டேஜ்ன்றது இந்த ஒரு ஸ்டேஜையும் நம்ம மீன் பண்ணலாம், இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் அப்படின்றத நம்ம மீன் பண்ணலாம். அடுத்து ப்ராசஸ் அசஸ்மெண்ட். அல்டிமேட்டாக நம்ம கையில் என்ன வேணுமோ அது ப்ராடக்ட், அதுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்டெப்பும் தான் வந்து ப்ராசஸ். அப்போ This process maturity is an indication of how close a developing process is to being complete or capable of continual improvement. அப்போ இது எந்த அளவுக்கு வந்து அந்த ப்ராடக்டை நோக்கி போகுதுன்றதுக்கான ஒரு இண்டிகேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் வந்து ஒரு கேப்பபிலிட்டி மெச்சூரிட்டி மாடல் ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 5 லெவல் போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல்னு சொல்கிறாங்க, அதாவது எப்போ ஒரு விஷயம் தேவையோ அப்போ தான் அதை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த கேரக்டரிஸ்டிக்கை வந்து நம்ம அடாக்னு சொல்லுவோம். அடாக் நெட்வொர்க்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்போ தேவையோ அப்போ தான் அவங்களுக்குள்ள அந்த டிவைசஸ்க்குள்ளே ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்கும். அது வர அந்த 2 டிவைஸும் வந்து டிஸ்கனெக்டட் தான். ஸோ அதே மாதிரி தான் எப்போ தேவையோ அந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். ரிப்பீட்டபிள்ன்றது எப்படின்னா, நீங்கள் பேசிக் ப்ராசஸ் சிலது இருக்குல்ல, இப்போ எவ்வளோ எஸ்டிமேஷன் போடுறது, இத்தனை நாள் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோன்றது, இதெல்லாம் வந்து எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம்னா, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்காக ஒரு சாஃப்ட்வேர் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுடைய ஷெடியூல், அவங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி, அவங்க அதுக்கு செலவு பண்ண காஸ்ட், இது எல்லாத்தையுமே நம்ம இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதாவது ரிப்பீட் ஏர்லியர் சக்ஸஸஸ் வித் சிமிலர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து இது ரிப்பீட்டபிள்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் புதுசாக எதுக்கும் காஸ்ட் போட மாட்டீங்க, ஆல்ரெடி வந்துட்டு எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற சில விஷயங்களை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம காஸ்ட் போடுவோம். அடுத்து டிஃபைன்டுன்றது எதுக்கு சொல்ல வராங்கன்னா, இந்த லெவலில் வந்து லெவல் 2ல் இருக்க எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து டாக்குமெண்ட் பண்ணணுன்றாங்க. அதாவது த நேம் சேஸ் டிஃபைன்னாலே யூ நீட் டு டாக்குமெண்ட். எதை டாக்குமெண்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய இன்ஜினியரிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த ஆர்கனைசேஷன் லெவலுக்கு அதை எல்லாத்தையும் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். எவ்ரி ஸ்டேஜ் ஹேஸ் டு பி டாக்குமெண்டட். அடுத்து மேனேஜ்ட். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, detailed measures about the process and product quality are collected. அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம், அது சில க்ரைட்டீரியா வச்சு நம்ம மெஷர் பண்ணி தானே தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த குவான்டிடேட்டிவ் மெஷர்மெண்ட்டை தான் வந்துட்டு இவங்க மேனேஜ்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ போத் த சாஃப்ட்வேர் ப்ராசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் குவான்டிடேட்டிவ்லி அண்டர்ஸ்டுட் அண்ட் கண்ட்ரோல் யூசிங் டீடைல்ட் மெஷர்ஸ். த மெஷர்ஸ் கேன் பி எனி திங். ஆப்டிமைசிங்ன்றது கண்டினியூஸ் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் கம்ப்ளீட் பண்ண போகிற இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் பண்ணுறப்பயோ யூ ஆர் கெட்டிங் சம் கைண்ட் ஆஃப் ஃபீட்பேக் அண்ட் திஸ் ஃபீட்பேக் இஸ் போத் ஃப்ரம் த ப்ராசஸ், அந்த டெவலப்மெண்ட் அந்த டைம் ப்ராசஸ் நடக்கிறதுலேருந்து உங்களுக்கு கிடைக்குது, டெஸ்டிங்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. எப்படின்னா, வி ஆர் டெஸ்டிங் சம் நியூ ஐடியா அண்ட் டெக்னாலஜின்றப்போ ஒரு புது இப்போ யூஸ்வலாக பண்ணுற எல்லாரும் வந்துட்டு இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா PHP பைத்தானில் தான் நான் பண்ணிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ரூபி ஆன் ரீல்ஸை பண்ணணும்னு நினைக்கிறப்ப இது வந்து நம்மளோட வேலையை கரெக்டாக தான் பண்ணுதான், அப்பப்போ நம்ம ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். யார் இப்போ ரூபிலையும் பண்ணுறாங்க, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன். ஸோ கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அதை ஆப்டிமைஸ் பண்ணிக்கிட்டே போகிற லெவல் தான் வந்து இந்த லெவல். ஸோ இதை வந்துட்டு நான் ப்ராசஸ் அசஸ்மெண்ட்டுன்ற பார்ட்டில் நான் இதை குரூப் பண்ணுறேன். அடுத்து ஒரு ப்ராசஸோட லைஃப் சைக்கிள். ஸோ இதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங்னு இருக்குல்ல, அதை தான் வந்துட்டு உங்கள் இப்போ ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு தெரியணும், ரெக்குவயர்மெண்ட் தெரிஞ்சு அதுக்கேற்று ஒரு டிசைன் பண்ணணும், அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கோட் பண்ணணும், கோடு கரெக்டாக தான் வேலை செய்தாங்க அதை டெஸ்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணிவிட்டு அது கஸ்டமர்கிட்ட போனதுக்கப்புறம் கூட அது எரர் வராமலையோ எந்த ப்ராப்ளமும் கொடுக்காத மாதிரி எப்படி அது எக்ஸிக்யூட் ஆகுன்றதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வரணும்.